உங்க குழந்தைங்களுக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்றது ஒரு நல்ல பழக்கம் இல்லைங்களா? ஆனா தினமும் என்ன கதை சொல்றதுன்னு தெரியலையா? இல்ல ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்க குழந்தைங்க போர் அடிச்சு தூங்கவே மாட்டேங்கிறாங்களா? குழந்தைங்களுக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அது அவங்க கற்பனை திறனை வளர்க்கும், நல்ல தூங்கவும் உதவும். ஆனா சரியான கதையை தேர்ந்தெடுக்கிறது தான் இங்க சவாலே. தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ற கதைகள் அவங்க மனசுக்கு அமைதியாவும் இனிமையாவும் இருக்கணும். சாகச கதைகளை விட ஒரு அழகான குட்டி முயல் மெதுவா நடந்து போறது, ஒரு நட்சத்திரம் எப்படி பிரகாசமா மின்னுது, இல்லனா ஒரு பூ எப்படி மெதுவா விரியுது, அந்த மாதிரி அமைதியான கற்பனை நிறைந்த கதைகளை சொல்லுங்க. இது அவங்க மனசை சாந்தப்படுத்தும். கதைகள் எப்போதும் சந்தோஷமான அல்லது நம்பிக்கையான முடிவுகளோட இருக்கணும். கெட்ட பூதங்கள் பயமுறுத்துற விஷயங்கள் இல்லாம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. இது அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். அவங்க தினமும் பாக்குற பூனைகள், நாய்கள், பறவைகள் இல்ல அவங்க விளையாட்டு பொருட்கள் பத்திய கதைகளை சொல்லலாம். இது கதையை அவங்க உணர்வு பூர்வமா தொடர்பு படுத்திக்க உதவியா இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நீளமான கதைகளை தவிர்த்துடுங்க. 5-7 நிமிஷம் சொல்ற மாதிரி குறுகிய கதைகளா இருந்தா அவங்க கவனம் சிதறாம நிம்மதியா தூங்குவாங்க. கதை சொல்லும் போது உங்க குரலை மென்மையா தாலாட்டு பாடுற மாதிரி மாத்திக்கோங்க. மெதுவா பேசுங்க, வார்த்தைகளை இழுத்து சொல்லுங்க. உங்க அன்பான குரலே அவங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கும் மந்திரமா இருக்கும். உங்க குழந்தைங்க தினமும் தூங்க வரும்போது கதை கேட்கிற ஆவலோட வருவாங்க. குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியான மகிழ்ச்சியான குறுகிய கதைகளை மென்மையான குரல்ல சொல்றது ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இனிமையான கனவுகளுக்கும் உதவியா இருக்கும். இன்னைக்கே உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச விலங்கு அல்லது பொருளை பத்தி ஒரு அமைதியான மகிழ்ச்சியான குட்டி கதையை சொல்லி தூங்க வைங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.